மாலை வணக்கம். பாருங்கள், நாங்கள் உளுந்து இதிலெல்லாம் பருத்தி ஊனோம்ல, அதில் ஃபுல்லாக உளுந்து போட்டிருந்தோம்ல, எல்லாம் எடுத்தாச்சு. எடுத்து இப்போ பருத்தி மட்டும் நல்லா தெரியுதா கிளியராக. நான் அதுக்கு உரம் வச்சு மருந்தடிக்கணும், களையும் வெட்டணும். இப்போ உளுந்து இதில் பரவாயில்ல, எங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ரொம்ப மோசமாலாம் வரல. அந்த சைடு போட்டிருந்த உளுந்தை விட இந்த சைடு நல்லா தான் வந்திருக்கு. இப்போ ஒரு 6 குண்டால் வந்திருக்குங்க. ஒரு ஏக்கருக்கு 6 குண்டால் வந்திருக்கு. வம்பன் 11 6 குண்டால் வந்திருக்கு. இது விதைக்கு கொடுக்குறாப்புல தான் இருந்துச்சு. இப்போ எல்லாம் வெள்ளைச்செடி நிறைய விழுந்ததுனால இப்போ சரி, நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி மற்றவங்களும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விதைக்கு நாங்கள் கொடுக்கல. இது சேல்ஸுக்கு தான் போகுது. அப்படின்னா நம்மளை மாதிரி மக்கள் வாங்கி யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதுக்கு தான் போகுது. விதைக்கு போகல, நாங்கள் கொடுக்கல. எங்களுக்கு மனசு கேட்கல. அவங்க நல்லா விளைஞ்சிருக்கல கொடுங்கன்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் எங்களுக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ இது சேல்ஸுக்கு வெளியில் வியாபாரியை வர சொல்லியிருக்கோம். என்ன ரேட்டுக்கு எடுக்காங்கன்னு தெரியல. அந்த சைடு போட்டப்போ உளுந்து அவ்வளோவா எங்களுக்கு நல்லா வரல. ஒரு 3.5 குண்டால் தான் வந்துச்சு. அதே 1 ஏக்கர் தான் 3.5 குண்டால் வந்துச்சு. வம்பன் 8, வம்பன் 11 வெள்ளைச்செடி விழுந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல. 6 குண்டால் வந்திருக்குங்க. எங்களுக்கு இதில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. சம்பளம் போக எங்களுக்கு ஏதாவது மிச்சம் இருக்கும். அதுவே எங்களுக்கு போதுமானது தான். ஆனால் என்ன அப்படின்னா, விலை இல்லை, விலை சரியாக இல்லை. விலை இருந்துருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். விலை இல்லாமல் போயிடுச்சு. பரவாயில்ல, அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கோம். காற்றுள்ளும் போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்களே, இப்போ தான் காற்றடிக்கி 2-3 நாளாக சாரல் இருந்தனால காற்றடிக்கலை, மூடி வச்சுருந்தோம். அதான் இப்போ எடுத்து விட்டு இப்போ மூட போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. ஓகே, பாய். எங்கள் விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.